ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னல் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது மோஸ்ட்லி 90s கிட்ஸ், early 2K கிட்ஸ்க்குலாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க மதுரை, தூத்துக்குடி இந்த மாதிரி ஏரியால இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கும். நெய் குச்சி மிட்டாய் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நிறைய டைம் பார்த்திருப்போம். இப்போவுமே மதுரை, தூத்துக்குடி இந்த மாதிரி ஏரியால இன்னும் ஷாப்ஸ்ல எல்லாம் விற்பாங்க. ஆனா ரொம்ப ரேரா தான் இருக்கும், எல்லா கடைகள்லயும் இருக்காது. இது செய்யறது வெறும் 3 இன்கிரீடியன்ட் வச்சு ஈஸியா செஞ்சிடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. அதை இது வரைக்கும் நீங்க வீட்டில் ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம முந்திரி எடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா நான் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். 100 கிராம்ன்றது என் கப்புக்கு பாத்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு வரும். இதை ஒரு பேன்ல ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப கருகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அது 2-3 நிமிஷத்துல நல்லா ரோஸ்ட் ஆயிடும். இது நல்லா ரோஸ்ட் ஆன பின்னாடி அதை நல்லா கம்ப்ளீட்டா ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சா போதும், ரொம்ப நைஸா அரைக்க தேவையில்லை. இந்த மாதிரி ரெடி பண்ணி தனியா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கிளாஸ் ட்ரேவோ இல்ல அலுமினியம் ட்ரேவோ இல்ல கேக் டின்னோ இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப் இல்லைனா ஸ்கொயர் ஷேப்ல எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்படி இல்லைனா தட்டு இல்லைனா டிஃபன் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுல நெய்யை நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுக்கலாம். நெய்யை தடவிட்டு இது ரெடியா வச்சுக்கோங்க. இப்பயே நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா சுட சுட நம்ம ஆட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். அதுக்காக இப்போ திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன்ல 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்ன்றது நான் 100 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்க சர்க்கரை ஆட் பண்றீங்களோ அதே அளவுக்கு நீங்க முந்திரியும் ஆட் பண்ணணும். இப்போ இதுக்கு தண்ணி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நெய் பாத்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணிருக்கேன். 1/4 கப்ன்றது 50 ml வரும். நெய் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா கொதிச்சு வரும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தண்ணி ஒரு பவுல்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாகுபதம் செக் பண்றதுக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எடுக்க வரணும். அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ரெடி ஆகட்டும். கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி உடைச்சா உடையணும். இதான் பக்குவம். இதுல பாத்தீங்கன்னா சர்க்கரை கேரமலைஸ் ஆகி வரணும். கொஞ்சம் தேன் கலர்ல மாறி வரணும். சர்க்கரை தேன் கலர்ல வந்த பின்னாடி எடுத்து பார்க்கும்போது டப்புன்னு உடையணும். நீங்க தட்டில் போட்டீங்கன்னா கல்லு மாதிரி சவுண்ட் வரும். இந்த மாதிரி வந்த பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வச்சீங்கன்னா கருகிரும். அந்த ஹீட்லயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க முந்திரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆன்ல வச்சிடாதீங்க. அந்த ஹீட்லயே நல்லா வெந்துரும் முந்திரி. ஸோ முந்திரி அந்த ஹீட்லயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கம்ப்ளீட்டா மிக்ஸ் பண்ணிட்டு கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த நெய் தடவன ட்ரே அதுல உடனே ஆட் பண்ணிடணும். நீங்க இப்பவே ஆட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அந்த சட்டியோடய பிடிச்சிக்கிறோம். ஸோ உடனே அந்த ட்ரேல மாத்திருங்க. ட்ரேல மாத்திட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி சமப்படுத்திக்கோங்க. லைட்டா இந்த மாதிரி அந்த ட்ரேவை டேப் பண்ணிடுங்க. டேப் பண்ணும்போது நல்லா ஈவனா நல்லா உங்களுக்கு ஷேப் கரெக்டா நீட்டா கிடைக்கும். இப்போ இதை ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் நல்லா ஆற விடணும். நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்கன்னா 1 மணி நேரம் ஆகும். கம்மியா செஞ்சீங்கன்னா அரை மணி நேரத்திலேயே ரெடி ஆயிரும். நான் பாத்தீங்கன்னா சின்னது செஞ்சிருக்கேன். ஸோ அரை மணி நேரத்துல எனக்கு ஆறிடுச்சு. நீங்க நிறைய அமௌண்ட் செய்றீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். நீங்க கையில தொட்டு பார்க்கும் போது கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். ரொம்ப ஆறிடக்கூடாது. ரொம்ப ஆறிடுச்சுன்னா என்ன ப்ராப்ளம் வரும்னா நீங்க கட்டே பண்ண முடியாது கத்தி வச்சு. ஸோ நீங்க கை பொறுக்கிற அளவுக்கு ஹீட்ல இருக்கணும். லைட்டா தொட்டு பார்த்தா லைட்டா அமுங்கும். அதான் பக்குவம். அப்பனா மட்டும்தான் உங்களுக்கு கத்தி வச்சு கட் பண்ணும்போது நீட்டா அது கட்டாயி வரும். குச்சி மிட்டாயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு பட்டர் ஷீட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பட்டர் ஷீட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீளமா ரெட் பண்ணி வச்சுட்டு உள்ள நெய் மிட்டாயை வச்சு நல்லா ரோல் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிரும். சைட்ல பாத்தீங்கன்னா சாக்லேட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிருச்சு. அப்படியே கடைகள்ல கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கு பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கேரமலைஸ் ஆகி உங்களுக்கு கலர் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க கேரமலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே தேன் கலர் வர்றதுக்கு முன்னாடி நீங்க முந்திரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கலர் இன்னும் கொஞ்சம் வெள்ளையா இருக்கும். நீங்க எப்படினாலும் ரெடி பண்ணிக்கலாம். டேஸ்ட் ஆனா சூப்பரா இருக்கும். இந்த ஸ்நாக் உங்க வீட்டு பக்கத்துல கிடைக்கலன்னு நினைச்சீங்கன்னா வீட்டுல ஒரு டைம் செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் சொல்லுங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்குறேன். பாய்.